பொன்மனச்செம்மல் அமரர் எம்ஜிஆர் அவர்களின் நல்லாசியுடனும் புரட்சி தலைவி தங்கத்தாரை அம்மா அவர்களின் நல்லாசியுடனும் கழக பொதுச் செயலாளர் நம்மில் ஒருவர் நமக்கான தலைவர் வருகின்ற 2026 தேர்தலில் முதலமைச்சர் மக்கள் முன்னுரிமை கொடுக்க அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க கழக அமைப்பு செயலாளரும் தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான அண்ணன் ஆதியார் அவர்களும் கழக தமிழ் தொழில்நுட்ப தலைவர் மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் கோவை சத்தியன் அவர்களின் முன்னிலையில் இந்த சிறப்பான தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தை மாவட்ட அவைத்தலைவர் அண்ணன் நுங்கை மாறன் அவர்கள் தலைமை ஏற்று தருமாறு மாவட்ட கழகத்தின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இதனை நான் முன்மொழிகின்றேன். அவருடைய நல்லாசையோடு தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழகத்துடைய மாநில மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் கூட்டத்திற்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழகத்துடைய ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர் வெற்றியின் சித்திரம் நமது ஆதியார் அவர்களும் இந்த தென்கிழக்கு வடகிழக்கு மாவட்டத்துடைய மாவட்ட பொறுப்பாளராக இருந்து வருகிற தேர்தலில் எப்படி பணியாற்ற வேண்டும் என்ற நுணுக்கமான ஆலோசனைகளால் வழங்கிக் கொண்டிருக்கின்ற மாவட்ட பொறுப்பாளர் கோவை சத்தியன் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற மாநில மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகளே, நான்கோடி நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழகத்துடைய சார்பில் நன்றி கலந்த வணக்கங்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் இங்கே கூட்டப்பட்டிருக்கின்ற கூட்டம் சமீபத்திலே நம்முடைய மாவட்டத்திற்கு பெரும்பாலும் கொடுத்து சிவந்தகரத்துக்கு சொந்தக்காரர் கடையேழு வள்ளல்களுக்கு பிறகு 8வதாக வந்த எங்களுடைய மறைமலை பாரி வல்லரசர் அவர்கள் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய அரசியல் வாரிசாகவும் மனித புரிதவரின் சமூக நீதி காத்த வீராங்கனை கழகத்தின் காவல் தெய்வம் இதய தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களின் வாரிசாகவும் இன்றைக்கு நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கிளைக்கழக செயலாளராக, ஒன்றிய செயலாளராக, மாவட்ட செயலாளராக, அமைப்பு செயலாளராக, தலைமை நிலைய செயலாளராக, கொள்கைவரப்பு செயலாளராக, இன்றைக்கு கழகத்தின் பொதுச் செயலாளராக நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய இன்றைக்கு தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக மாவட்ட பகுதி வட்ட கழக மற்றும் மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு வரவேற்றுள்ள அனைவரையும் நான் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் எதிர்பார்ப்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நீங்களாம் நல்லா ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு தான் நம்பி நாங்கள் பல பிரச்சனைகளுக்கு இடையே புதிய நிர்வாகிகளை கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் புதிய நிர்வாகிகள் அங்கே இருக்கிற பகுதி செயலாளர், வட்ட செயலாளர், அங்கே இருக்கிற மூத்தவர்கள் எல்லாரையும் கண்டிப்பாக சந்திக்கணும். அந்தந்த பகுதியை சார்ந்த நிர்வாகிகள் புதிதாக பரவாயில்ல, அந்தந்த பகுதியில் பகுதி செயலாளரையும் வட்ட செயலாளரையும் அவசியம் பார்த்தாகணும். எல்லாரும் கொஞ்சம் ஒற்றுமையா வேலை செய்யணும். இன்னும் எலெக்ஷனுக்கு 6 மாசம் தான் இருக்கு. நாங்கள்
அதுபோல இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கும் பகுதி, இஸ்லாமியர்களோட எந்தெந்த இடத்துல இஸ்லாமியர்கள் வீடுகள் இருக்கு, வீட்டு டோர் நம்பரோட எல்லா டீட்டெயிலையும் எடுக்க சொல்லி அவர்கள் வேகமாக பணியை துவங்கி இருக்கிறதாக நம்புகின்றோம். ஏன்னா முருகன் எப்படி பண்ணிருக்கிறார் அதே போல 1000 விளக்குக்கும் நாங்கள் இதை கொடுத்து இதை பணியை செய்ய சொல்ல இருக்கிறோம். நாங்கள் 1000 விளக்கு மட்டும்தான் இன்னைக்கு கூப்பிட்டு பேசலான்னு இருந்தோம். இப்போ நிறைய வட்ட நிர்வாகிகள்லாம் புதுசாக வந்திருக்கிறதால எல்லாரையும் வச்சு ஒரு தடவை மறுபடியும் சொல்லிடலாம். ஏன்னா சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணியில் வந்து 2வது ஒரு தடவை சொல்லலாம் மட்டும் எனக்கு ஏதோ தோணுச்சு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுவீங்க பாருங்க. முருகன் எடுத்துக்கிட்டா இருக்கிறது மைக்கை பிடிச்சி பேசவும் ரெடி ஆகிட்டாரு. ஆகவே அவரே வந்து ரேஸில் முன்னாடி வரேன்னு சொல்லியிருக்காரு. என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். 1000 விளக்குகள் அதுபோல வடக்கு, மத்தியம், தெற்கு பார்க்கணும். அதே போல சில வட்டங்களை புதுசாக பிரிச்சிருக்கு. அதுக்கு வட்டக்கழக நிர்வாகிகள் எல்லாம் இருக்காங்கன்னு பார்த்துட்டு இல்லாத பொறுப்பை எழுதி கொடுக்கணும். நீங்கள் முழு மனதோடு உழைக்க வேண்டும் சொல்றாரு. அதுதான் அவர் சொன்னது. இப்போ நம்ம இது ஆரம்பிச்சுட்டு அடுத்த என்னன்னு கேட்டாரு. ஆனால் அடுத்து பாரதிய நிர்வாகி 9 பேர் அதை சேர்க்க போகிறோம். அடுத்து நம்மளுடைய கட்சியை சேர்ந்த ஆதரவாளர்கள் சொல்லி 33 விழுக்காடு ஒரு பாகத்துக்கு 330 பேர் அதை சேர்க்கலாமா நடுநிலை மொத்தம் 500 பேரை சேர்த்தா 50 விழுக்காடு நம்ம ரீச் பண்ணுறோம்னு அர்த்தம். ஒரு பாகத்துக்கு அதுதான் என்னுடைய இலக்கத்துக்கான கால அவகாசம் 60-90 நாட்கள். ஆகையால் இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் உங்களுடைய பாகம், உங்களுடைய வட்டத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல் அங்கே இருப்பவர்களுக்கு உடனடியாக சென்று சேரக்கூடிய கட்டமைப்பு ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்தது சார்பணி நிர்வாகிகள், தலைமை கழக நிர்வாகிகள், செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள், நம் மாவட்டத்திற்கு உட்பட்டவர்கள் அவர்களுடைய தரவுகளையும் எடுத்து அவர்களையும் ஒரே குழுவாக உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். எதற்காகனா இப்போ சொன்னாங்க இல்லையா, ஒரு விஷயம் நடந்தால் தெரிய மாட்டேங்குது, வைக்க மாட்டேங்குது, அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு தான். அதுவும் தமிழகத்தின் முதல் மாவட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. இது நடக்க ஆரம்பித்து வேலை கரெக்டாக போகுதுனால தான் பக்கத்து மாவட்டம் வந்து கூப்பிட்டு எங்களுக்கு எதாவது எதையும் பண்ணி தரீங்களான்னு கேட்கக்கூடிய காரணம் என்னவென்றால் நாம் இலக்கை நோக்கி சரியாக நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்போ நீங்கள் பூத் வெரிஃபிகேஷன் பண்ணும் பொழுது நீங்கள் எத்தனை வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறீங்களோ அத்தனை தடவை நீங்கள் ஃபீல்டில் இருக்கீங்கிற தரவுகள் வருது. இன்னைக்கு மரியாதைக்குரிய முருகன் அவர்களுடைய பகுதியில் அவர் ஒரு 50 வச்சிருக்காரு, 50 பாக வச்சிருக்காரு. 50 பாகத்தில் எனக்கு ஒரு பாகத்துக்கு டெய்லி 10 வருது, 20 நம்பர் வருதுன்னா அங்கே ஃபீல்டில் வேலை செய்கிறாருன்னு அர்த்தம். அது வருதுன்னு அர்த்தம். வரல அப்படின்னா அந்த பாகத்துக்கு ஆள் போல அப்படிங்கிறது அர்த்தம். அதனால எல்லா விஷயத்தையும் நாம் வெளிப்படைத்தன்மையுடன் அதனுடைய நோக்கத்தையும் சொல்லி இது ஒரு தனிநபர் துதிபாடுவதற்காகவோ இல்லை வேறு ஏதோ மாற்று சிந்தனையோட இது ஆரம்பிக்கப்பட்டதல்ல. இலக்கு 2026 நாம் வெற்றி பெற வேண்டும். அதற்கான கட்டமைப்பை உருவாக்கியிருக்கிறோம். அதனால் இங்கே இருப்பவருடைய அனைவருடைய தலையாய பணி என்பது ஃபீல்டில் இருக்கிறது மட்டும்தான் வேலை. மரியாதைக்குரிய அண்ணன் மாவட்ட செயலாளர் அவர்கள் அப்பப்போ அவருக்கு நடக்கக்கூடிய பொதுக்கூட்டமாகட்டும், திருமுனை கூட்டமாகட்டும், கழகத்திலிருந்து வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் சொல்லி